அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்னைக்கு குறளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பாக்கலாங்க. அதாவது துறவரவியலில் என்ன செய்யாமை அதிகாரம் பார்த்தாயிற்று. இப்பொழுது துறவரவியலில் 33வது அதிகாரம் கொல்லாமை பார்க்க போகிறோம். எதற்காக இந்த அதிகாரத்தை இந்த இடத்தில் வைத்தார் திருவள்ளுவர் என்று ஒரு கேள்வி எழுகிறது. புலால் மறுத்தலிலேயே கொல்லாமை அடங்கவில்லையா என்று தோன்றும். புலால் மறுத்தல் என்பது தன் உடம்பு பெருக்கத்திற்காக அடுத்த உயிரை கொல்வது. கொல்லாமை என்பது தன் உடம்பு பெருக்கத்திற்காக கொல்வது கிடையாது. அதாவது ஒரு உயிர் அழியப்படாமல் குறிக்கொண்டு காத்தல் தான் கொல்லாமை என்று குறிப்பிடுகிறார். உணவிற்காக மட்டுமின்றி மற்ற எதற்காகவும் எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 321. அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். எதற்காகவும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. கொலை செய்தல் என்பது தீய வினைகளை விளைவிக்கும் என்பது இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். உனக்கு கிடைத்த உணவை பகிர்ந்து உண்கிறாயா? அப்படி உண்பது என்பது பல நூல்களில் சொன்ன விஷயங்களில் மிக உயர்ந்த அறமாக கொல்லப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். சரி, பகிர்ந்து உண்பது என்பது எவ்வாறு கொல்லாமையில் சேரும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. மனிதனின் புத்திசாலித்தனம் தனக்கான உணவை தனதாக்கி கொள்ளாமல் அடுத்தவனுடைய உணவையும் தனதாக்கி கொள்கிறான். இதனால் பகிர்ந்து உண்ணாமல் போவது பல உயிர்கள் பட்டினியில் வாடுகின்றன. இதனால் கொல்லாமையில் சேரும் என்று குறிப்பிடுகிறார். நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இருப்பதை பகிர்ந்து உண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்வது என்பது பல நூல்களில் சொன்ன உயர்ந்த அறம் என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். மொத்தமாக நல்லது எது என்று கேட்கிறாயா? கொல்லாமை என்று பதிலளிக்கிறார். அதன் பின் தான் பொய்யாமை என்று குறிப்பிடுகிறார். கொல்லாமையில் ஏன் பொய்யாமை வருகிறது என்று ஒரு கேள்வி எழுகிறது. வாய்மையில் சிறந்த அறம் பொய்யாமை என்று கூறிவிட்டார். திருவள்ளுவரே மாற்றி பேசுகிறார் என்று மற்றவர்கள் கூறுவார்கள் என்பதற்காக இங்கு இதனை பதிவு செய்கிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 323. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. அறங்களில் முதன்மையானது கொல்லாமை, அதற்கு அடுத்ததுதான் பொய்யாமை என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். நல்ல வழி எனப்படுவது யாதெனின் என்று ஒரு கேள்வி எழுகிறது. நல்லவை செய்தால் நல்லவை நடக்கும், சொர்க்கம் கிடைக்கும். உயர்நிலை அடைவதற்கும் வீடு பெறுவதற்கும் கொல்லாமை ஒன்றே வழி என்று குறிப்பிடுகிறார். இது இல்லறத்தானுக்கு சொல்லப்பட்டது கிடையாது, துறவரத்தாருக்கு சொல்லப்பட்ட குறள். தாவரங்களை கூட கொல்லக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். இதை இல்லறத்தான் கடைபிடிக்க முடியாது. ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 324. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எனப்படுவது எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கும் அறம் சார்ந்த நெறி என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். உயிர்கள் இரண்டு வகைப்படும். இயங்கும் தன்மை கொண்ட உயிர்கள், இயங்கா தன்மை கொண்ட உயிர்கள். இயங்காத தன்மை கொண்ட உயிர்கள் நின்ற இடத்தில் இருக்கக்கூடிய நகர முடியாத ஜீவராசிகள். மற்றது இயங்கும் தன்மை கொண்ட உயிர்கள். இதை சரம் அசரம் என்று பிரிப்பார்கள். அதனால்தான் உலகிற்கு சராசரம் என்று பெயர் வந்தது. உலகில் பிறந்த உயிர்கள் அனைத்திற்கும் துன்பம் என்று குறிப்பிடுகிறார். இன்பம் இல்லையா என்று கேள்வியை எழுப்பினால் இன்பம் ஏதோ ஒரு வகையில் துன்பமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 325. நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. உலகியல் வாழ்க்கையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையை கடைபிடிப்பவரை சிறந்தவர் ஆவார் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.